இந்த ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது, மனிதாபிமான அடிப்படையில் என் கூட்டணியில் இருக்கிறவங்களும் நான் ஆதரவு கொடுக்க சொன்னேன்னு ஸ்டாலின் சொன்னார். 6 மாதம் வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், அமைதி காக்கணும்னு சொன்னவர் 6 நாள் கூட பொறுத்துக்க முடியலன்னா ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு எம்எல்ஏ தொகுதியை வந்து என் மக்கள் நலனுக்காக நான் ராஜினாமா பண்ணி நீ டிவிக்கில் சரி எந்த விதத்தில் நான் மக்களை பார்த்து கேட்குறேன். அப்போ 2021-26 வரைக்கும் நீ எம்எல்ஏல எதிர்க்கட்சியாக தானே உட்காந்துருந்த. அப்போ மட்டும் உன் மக்கள் தெரியலையா? அப்போ இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு போறேன்னா எப்படி? பதவி சுகம், குதிரை பேரம். யங்ஸ்டர்ஸ் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க வந்து இன்னைக்கு கேட்குறாங்க, அவன் துறைக்குள்ளே போகிறான், அட்லீஸ்ட் அவன் வந்து வந்த 14 நாள் வந்து ஃபீல்டில் தானே இருக்கிறான் எல்லாத்துலேயும். விஜயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் வரட்டும், எதில் ஒன்றா வரட்டும், காலைல வந்து சாயந்தரம் உட்கார்றாருல, அவருக்கும் தெரியும். அவரை விட்டுட்டு நீங்கள் என்ன கோச் சுற்றணும் அங்கே ஓட சொல்கிறீங்க, ஓடக்கூடாது சார். மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சீட்டில் உட்காந்து மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தான் என் துறைக்கு 34 அமைச்சரை நான் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னைக்கு உனக்கு கூட்டணி கட்சியில் வந்து நான் கேட்குறேன், ஊழல் பண்ண தீய சக்தின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தீய சக்தி பண்ணி ஊழலுக்கு வந்து அங்கே முட்டுக்குட்டை கொடுத்தவனை கூட்டு வந்து உங்கள் கட்சியில் வச்சு நீ அமைச்சரை கொடுத்த, அப்புறம் அவனை இன்னைக்கு புனிதமாயிட்டானா? இளையபரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகியான முகமது அத்தாவுல்லா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இப்போ தாவேக வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேட்டாஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, ஒரு 15 நாளில் வந்து 25 கொலைகள், பல பாலியல் வன்முறைகள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார். ஸோ இப்போ தாவேக ஆட்சியுமே வந்து அதாவது எதுக்கு எடுத்தாலுமே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கும் டைம் கேட்கணுமா சார்? என்ன நீங்கள் கேட்குறது ஒரு நியாயம் இருக்குதா? 70 ஆண்டு காலம் வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல் 16 நாளில் டெவலப் பண்ணிட முடியுமா? என்ன சார் பண்ணலாமே சார்? இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் 16 நாளில் டெவலப் பண்ண முடியுமா? அந்த நீங்கள் சொல்கிற அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வரேன். ஒரு கம்பெனியை 16 நாளில் டெவலப் பண்ண முடியுமா சார்? ஒரு ஸ்டேட், ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு புதுசாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம் வந்து நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது. ஒன்று, 11 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒரு புதுசாக வரும்போது வந்து ஒரு சிஎம்மும் புதுசு, எம்எல்ஏக்களும் புதுசு. அப்போ இத்தனை நாளாக வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா அவர் கேட்டது வந்து கால அவகாசம். உதாரணத்துக்கு, கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது, மனிதாபிமான அடிப்படையில் என் கூட்டணியில் இருக்கிறவங்களும் நான் ஆதரவு கொடுக்க சொன்னேன்னு ஸ்டாலின் சொன்னார். 6 மாதம் வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், அமைதி காக்கணும்னு சொன்னவர் 6 நாள் கூட பொறுத்துக்க முடியலன்னா ஏன்? ஒன்று. இப்போ இந்த 16 நாளில் வந்து அதிமுக வந்திருந்தா இது நடந்திருக்காதா? இல்லை பிஜேபியே வந்திருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. தயவு செய்து சார், நான் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற சார்ந்தவனா பேசல, நான் ஒரு பப்ளிக்காக பேசுகிறேன். இந்த இடத்துல நீங்கள் விமர்சனம் பண்ணுறது மக்கள் மத்தியில் தப்பாக போகுது. அது விஜய்க்கு பலமாக போய் சேருது. ஏற்கனவே வந்து விஜய்னு ஒரு பேர் ஒரு விசிலில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தூங்கியிருந்தவங்க கூட எம்எல்ஏ ஆகிட்டான். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு அவகாசம் தேவை. இங்கே வந்து நான் வந்து மக்கள் சேவை பண்ண வந்திருக்கேன் தவிர அரசியல் பண்ண வரல. ஒன்று, நான் அதெல்லாம் கேட்குறேன், எந்த கட்சி நினைச்சாலும் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பண்ண முடியாது. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் வந்தாங்கன்னா ஒரு சிஎம் மேனேஜ்மெண்ட்டில் உட்காரும் போது அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஓட்டிங் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்க்கணும். ஐஏஎஸ் இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏ, மினிஸ்டர், ஒரு சிஎம் பின்னாடி இருக்கிறது யாரு தெரியுமா? பலம் வாய்ந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள். இன்றைக்கி இந்த ஆட்சியை வந்து வழிநடத்துகிறவங்க அவங்க. படித்தவங்க கையில் வந்து நம்பி வந்து விஜய் வந்து போகிறாரு. படிக்காதவங்க கையில் இத்தனை வருஷமாக வச்சுட்டு ஆட்சி பண்ண மத்தியில் இன்றைக்கி ஐஏஎஸ் வழி நடத்துகிறாங்க. தயவு செய்து வந்து அந்த இடத்துல வந்து சிந்திக்கணும். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு துறையில் வந்து இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை பேர் வந்து டெய்லி மாற்றினுக்கிறாங்க. ஆனால் ஒன்று அதில் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது. அதாவது என்னென்னா, ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க வெஸ்ட்டில் போடுறான், வெஸ்ட்டில் இருக்கிறவங்க நார்த்தில் போடுறான், இதுதான் நடக்கிறது தவிர இப்படி இருக்கிறதால வந்து விஜய்க்கு தூய்மையான வந்து பாதை கிடைக்குமானா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். அதனால தான் வந்து அவகாசம் வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து என்னடானா, உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல வந்து சொல்கிறா போல் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் வன்முறைகள் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாருல்ல. நான் நியாயமாக வந்து ஒன்று பேசுகிறேன், யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நிலைமை வரும், கொஞ்சம் ஸ்டடியாக வரத்துக்கு. அப்போது நீ கேட்கும் போது வந்து இன்னைக்கு வந்து நேற்று தான் நீ பிறந்த மாதிரி அந்த இடத்துல பேசல, நான் கொஞ்சம் புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். இதே திமுக ஆட்சி வந்து 2021 ஆட்சிக்கு வரும்போது பார்க்க போனீங்கன்னா தயவு செய்து பதிவு செய்யப்பட்டது தான், கேஸ் ஃபைல் பண்ணாமல் எத்தனை மூடி மறைச்சாங்கன்னு வந்து எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னு வந்து நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. 2021 வந்து 422 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு, 8501 பெண்களுக்கு எதிரான மொத்த பாலியல் குற்ற வழக்குகள், 6064 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்,
4465 போக்சோ வழக்குகள். இது 2021 மேலேருந்து டிசம்பர் வரைக்கும். இப்போ இது வந்து பார்க்க போனீங்கன்னா 2021லேருந்து 23 வரைக்கும் 69 குழந்தைகள் படுகொலை. இதில் வந்து 7 குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இவனுங்க வந்து நேற்று வந்து பேசுகிறாங்க தூயமாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு. 2022 வந்து பார்ப்போம்னா 9207 வழக்குகள். 2023 8943, 68.36% வந்து கிரிமினல் வந்து அங்கே வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அப்டேட்டே பண்ணல. போய் பெண்களுக்கும் சுத்தமாக பாதுகாப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்குகளே வந்து கிட்டத்தட்ட 5000 போக்சோ வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. சார் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரவுடித்தனத்தை அடக்கலாம், போதை கஞ்சாவை வந்து ஒழிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு குழந்தை, தயவு செய்து சார் அதுக்கு நான் வந்து என்னுடைய அனுதாபங்களும் எனக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து இன்னைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கி கொலை செஞ்சான். அப்போது இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி. 60% நெய்பர்ஸ், சொந்தக்காரங்க, குடும்பத்தில் உள்ளவர்களாலே கற்பழித்து கொலை செய்யப்படுறாங்க. நீங்கள் கூட எடுத்து பாருங்க. அப்போது இதுக்கு அரசாங்கம் மட்டும் பொறுப்பு எடுக்கக்கூடாதுல்ல சார்? பப்ளிக் அவேர்னஸ் தேவை. இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த ஏன்னா இன்னைக்கு அம்மா அப்பா வேலைக்கு போனாலும் அந்த குழந்தை வீட்டில் தனியாக இருந்து நோட்டை விடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த இடத்துல பப்ளிக் அவேர்னஸ் பண்ணால் மட்டும் இதில் வந்து 90% குறைக்க முடியும். எந்த கவர்மெண்ட்டும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அந்த அந்த குற்றவாளியை வந்து கை கால் ஊந்திச்சுன்னு வந்து கொடுக்குறாங்களே, இந்த நேரத்தில் விஜய் என்ன பண்ணுன்னா வந்து யூபியோடைய சிஎம் யோகி ஆதித்யநாத்தை ஃபாலோ பண்ணி என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் சார். அது ஏன் பண்ணலை? விஜய் மிஸ் பண்ணிட்டாரு சார். இன்னைக்கு யூபி எந்த மாதிரியான ஒரு ரவுடிசம், எந்த மாதிரியான பாலியல் குற்ற வழக்குகள் கிட்ட 9000 10,000 என்கவுண்டருக்கு பண்ணியிருக்கிறார் சார். இன்னைக்கு அப்படியே வந்து மக்கள் 9 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் சார் அந்த இடத்துல? நான் வந்து மறுபடியும் சொல்ல உடனே பண்ணுன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தில் 4 பேரை பொட்டுன்னு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்கலாம், மற்றவங்களாம் அடங்கியிருப்போம். நீங்கள் 717 ஒயின் ஷாப் வந்து மூடுறதுக்கு தேர்ந்தெடுத்தேன். நான் ஒயின் ஷாப்பை மொத்தமாக மூடுன்னு சொல்லலை சார். ஆனால் இன்னைக்கு வந்து போதை, கஞ்சா சார் நல்லா ஒன்று யோசிச்சு பண்ணோம். பான் பராக்கும் ஜர்தாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹன்ஸ் இருக்கும்போது கூட இவ்வளோ வந்து பாலியல் நடக்கலை. அதை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் போதை கலாச்சாரம் அதிகமாச்சு. அதுக்கு நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணல. ஆனால் இன்னைக்கு எத்தனை கண்டெய்னர் நீங்கள் செக் பண்ணுறீங்க? இன்னைக்கு எப்படி உங்கள் எல்லா போலீஸ்காரன் எல்லாம் கண்டெய்னர் போகிற வட்டம்னா மிரட்டி வாங்க தவிர எந்த கண்டெய்னர்லையாவது கை வைக்கிறதுக்கு துணிவு இருக்குதா? அப்போ போதை எங்கேருந்து வருதுன்னா வந்து அதுதான் வந்து ஒரு டீம் அமைச்சிருக்கிறார் ஐபிஎஸ் ஐஏஎஸ். இதுக்கு என்ன ஒன்றா இதற்கு இப்போ போட்டிருக்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் சார், 16 நாளில் நான் இது பண்ணல. அட்லீஸ்ட் வந்து பார்க்க போனால் 90 டேஸ்லையாவது இது வந்து ஒரு 100 இடத்துல சம்பவம் 50 குறையணும். ஒரு 120 டேஸில் வந்து 50 இருக்கிறது வந்து 20 குறையணும். அப்படி தான் சார் பண்ண முடியும். அதற்கு பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து என்னென்னா வந்து அதுக்கு என்ன உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் வந்து கொண்டு வராரு. மக்கள் நலன் தான் சார் முக்கியம். பிஜேபி வந்து அதுக்கு முழுசாக வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பின்வாசல் வழியாக வந்து பிஜேபி வரணும்னு ஆசைப்படலை. இன்றைக்கி 6 நாள் கூட உன்னால் பொறுக்க முடியாது. எதிர்கட்சியில் இருக்கிற ஸ்டாலினால் வந்து உட்கார முடியல. இன்றைக்கி வந்து அவருக்கு எதிராக வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணால் அதை மக்கள் பப்ளிக் மத்தியில் என்னன்னா இன்னும் வந்து விஜயோடைய வந்து அந்த கிரேஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும், அவர் இமேஜ் கூடின்னு தான் போகும். இன்றைக்கி நீங்கள் எலெக்ஷன் கேன்சல் வந்துடக்கூடாதுன்னு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணார் நான் கேட்குறேன், ஆதரவு கொடுத்தல. அப்போ 36 குழு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் ரெடியாக இருங்க, 6 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் எப்படா நீ சொல்லுவேன்? அப்போ என்ன இப்போ நம்ம பண்ணக்கூடாது. பண்ணால் வந்து விஜயோடைய இமேஜ் வந்து கெடாது. இமேஜை எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம். நீ உண்மையாலுமே மக்கள் நலனை நம்பி இருந்தானா நாங்கள் ஆதரவு 1 வருஷத்துக்கு கம்முன்னு இருப்போம்னு சொல்லியிருப்பல. நோண்டி இருக்கக்கூடாது சார். தவறு நடந்தது நான் நடக்கக்கூடாது சார். ஏன்னா ஒரு சிஎம்க்கு வந்து நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் வந்து அவருக்கு தான் பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவர் எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட வச்சுன்னு இருக்காரு. ஆனால் எல்லாம் புதுசு இருக்கும் போது வந்து அவர் வந்து டிபெண்ட் பண்ணுறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். இதற்கு எனக்கு தெரிஞ்சு கடுமையான சட்டங்கள் வரும். ஆனால் விஜய் வந்து அவர்கள் வந்து என்கவுண்டர் வந்து கொடுத்துட்டு இது சும்மா இந்த மகளிரானோ இந்த ஆணையம் அந்த ஆணையெல்லாம் வந்து இவங்களாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. சுட்டு தள்ளு, அவனை அரெஸ்ட் பண்ணி சோறு போட்டு திருப்பி ஜாமீனில் வெளியில் வந்து திருப்பி ஒரு பொண்ணை கெடுத்து சாவடிப்பான். சுட்டு தள்ளு, பப்ளிக் தான் அவங்க பின்னாடி இருக்கிறானே. ஏன் சார் மத்திய அரசாங்கம் யூபி மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அந்த ஆதரவு கொடுக்காதா? இன்னைக்கு கலக்குறாங்களே சார் யூபியில். அந்த மாதிரி தைரியம் உனக்கு இருக்கணும். ஆனால் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்டு, விசிகா, முஸ்லீம் கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு, யார் காதர் மொய்தீன் சொல்கிறாரு, ஐயுஎம்எலோட என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு திமுகவை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசணும் 59 தொகுதியில் நாங்கள் இல்லாமல் ஜெயிக்கணும், அதை தானடா வெங்காயம் சொல்லின்னு வர 1-2 சீட்டுக்கு அவங்க காலில் விழாதீங்க, முஸ்லீம்ங்க தனித்து நில்லுங்கடா, 60 தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கேட்பாது இன்னைக்கு சொல்கிறாருல. இப்போ ஜவாஹிருல்லா தனி கட்சியில் தான் நிற்பேன்னு சொல்கிறாருல.
தைரியம் தான் இந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தனி கட்சியில் நில்றா. இப்போ நிற்கிறாங்கல்ல அதிமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து எம்எல்ஏ. ஆனால் அது ரொம்ப பெரிய தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு எம்எல்ஏ தொகுதியை வந்து என் மக்கள் நலனுக்காக நான் ராஜினாமா பண்ணி நீ டிவிக்கில் சரி எந்த விதத்தில் நான் மக்களை பார்த்து கேட்குறேன். அப்போ 2021 26 வரைக்கும் நீ எம்எல்ஏல எதிர்க்கட்சியாக தானே உட்காந்துருந்த. அப்போ மட்டும் உன் மக்கள் தெரியலையா? அப்போ இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு போறேன்னா எப்படி? பதவி சுகம், குதிரை பேரம். அதே நேரத்தில் விஜய் ஒரு தவறு பண்ணுறாரு, அங்கே ராஜினாமா பண்ணி இங்கே இருக்கிறவங்களாம் மறுபடியும் அந்த இடத்துல வந்து பண்ணார்னா விஜயும் அரசியல் பண்ணிட்டாருன்னு நினைக்க வேண்டியது தான். விஜய்க்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சின்னு நினச்சிக்க வேண்டியது தான். நேர்மையான வழியில் போட்டோம் விஜய், நாங்கள் எங்களுடைய ஆதரவு கொடுப்போம். ஆனால் விஜய் அரசியல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் அரசியல் பண்ணுறதில்ல, தவறு இல்லைல்ல. அதனால் வந்து என்னை கேட்டால் அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் 2வது எவன் இருக்கிறானோ அவனை கொண்டு வரதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. வரி பணத்தை வீணாக்காதீங்க. எங்கே பணம்? நீ போய் அசால்ட்டாக உன் சுகத்துக்காக அங்கே போய் ஊந்துட்ட. நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், சிவி சண்முகம் வந்து அந்த மாதிரி பண்ணார். இன்னைக்கு 25 பேரை கூட போனவங்களாம் பிச்சுக்கினாங்கல்ல, பார்த்தீங்கல்ல. தயவு செய்து என்ன ஒன்றா விஜயை வந்து விமர்சிக்கிறது வந்து எனக்கு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணிங்கன்னா அது விஜய்க்கு சாதகமாக தான் போய் முடியும். இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவர் மக்கள்கிட்ட கொண்டு போன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாரான்னு வந்து பாருங்கள். ஏன்னா இனி வந்து போனால் 20 லட்சம் கோடி அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஒன்றா வந்து 1000 ரூபா 28 மாதம் வாங்கினாங்க, நீ கேள்வி கேட்க மாட்டேன். இன்னைக்கு உண்மையானு சொல்கிற விவசாயிகளுடைய 5 ஏக்கர் வரைக்கும் இலவசம்னு சொன்னார். 5 ஏக்கருக்கு மேலே போனால் 50% சொன்னார். இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. உடனே 16ஆம் நாள் வந்து நீ செக்ரட்டேரியட்டில் போய் நீ வந்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ பண்ணியிருக்கிறார்ல. தயவுசெய்து வந்து நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் விஜய் சப்போர்ட்டர் சார். பட் அதே நேரத்தில் ஒரு சிஎம், தமிழ்நாட்டு சிஎம்னா எனக்கும் சிஎம் தான். நல்லது சொல்லலைன்னா கெட்டது சொன்னா நல்லது நான் வந்து அந்த இடத்துல மக்கள் மத்தியில் வைக்கணும் மன்றத்தில். அவருக்கு அவகாசம் கேட்கறதுல தவறு கிடையாது. 16 நாள் தான் சார், 10ஆம் தேதி தான் சார் பதவி எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே காலையில் எந்திரிக்கிறாரு, அப்புறம் செக்ரட்டரியேட் போறாரு, சாப்பிட்றாரு, திரும்ப வீட்டுக்கு போறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார். ஏன் சார் நீங்கள் சொன்ன கோயம்புத்தூர் சூலூரில் பிரச்சனைகளோட வந்து ஃபோன் பண்ணி ஆறுதல் பேசியிருக்காரு. இதே தானே சார் ஸ்டாலின் அவர்களும் பண்ணாரு. நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. விஜய் நினச்சி இந்த அரசியல் பண்ணியிருக்கலாமே, நேராக கோயம்புத்தூர் அந்த வீட்டுக்கே வந்து போயிடலாம் சார். நான் மறுபடியும் சொன்னேன், என்னுடைய பார்வையில் வந்து 50-50. விஜய் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு நல்லா. ஒரு துறையை வந்து அவர் வந்து என்ன உள் வாங்குறாரு. இது நிச்சயமாக நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்ல, விஜய் மக்களை சந்திக்கிறதில்ல. ஆனால் விஜய் உணர்த்தவரும் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறாரு. ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாலியல் குற்றம் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து இந்த அரசாங்கத்துலேருந்து வந்து இந்த பணத்தை கொடுத்து வாயை அடைக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் சொல்ல, மற்ற கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் வராத அளவு தடுத்துருங்க. சம்மந்தப்பட்டவங்க ஷூட்டிங் ஆர்டர் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து 1 கோடி ரூபா இப்போ ஆரம்பிச்சிடும் ஒரு அரசாங்க வேலை கொடுத்தாங்கன்னா அப்போ அது வந்து சரியாக ஈடாயிடுமா சார்? விஜய் அப்சர்வேஷன் பண்ணுறாரு, ஒரு துறையிலே அப்சர்வேஷன் பண்ணுறாரு. என்ன தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து எப்படி வந்து பூம் ஆகுதா இல்லை வந்து இப்போ டவுன் ஆகுதான்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அது போக போக தான் வந்து இது பண்ணணும். முதல்ல அவர் இருக்கிற இடத்த வந்து அவர் வந்து வலிமையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எந்தெந்த இடத்துல என்னென்ன துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன், நான் உன்னிப்பாக கவனிக்கிறதால இந்த இடத்துல சொல்கிறேன், மக்கள் மன்றத்தில் நேர்மையாக போய் சேரணும்னு சொல்கிறதால. பிஜேபியில் இருக்கிறதால வந்து பிஜேபி மற்றவங்க அகைன்ஸ்டாக பேசுவானா நான் அந்த பேர் கொடுக்கல. என்னுடைய கட்சிக்கு வந்து என்ன ஒன்றா வந்து இந்த கட்சியிலேருந்து உங்கள் யூடியூப் மூலமாக நான் வந்து மக்கள்கிட்ட வந்து உண்மை நிலவரத்தை தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடு கட்டினா கூட உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் வந்து நின்றுடுவான். ஒரு கட்டிங் இல்லாமல் உங்களால் வீடு கட்ட முடியுமா? ஆனால் இன்றைக்கி அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க போல். பார்ட்டி ஃபண்டு இன்றைக்கி ஈபியில் வந்து பார்க்க போனால் இத்தனை வருஷம் ஈபி பிரச்சனை வரல, கரண்ட் எங்கேயும் போகல, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்பாயில் ஆகலை. ஆனால் திடீர்னு இப்போ 16 நாளில் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே பவர் கட் ஆகுது. வெயில் காலம் அதிகம், எக்கச்சக்கமாக 107 டிகிரி வெயில் போய் நிற்குது. அப்போ இங்கேருந்து பிளாஸ்ட் ஆகுது. அப்போது அவங்க வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தரம் கட்டுற போய் தான் வாங்கியிருப்பானுங்க டெண்டரில். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 8 லட்ச ரூபா. ஆனால் இன்னைக்கு 13 லட்ச ரூபா வந்து கணக்கு காட்டி இப்போ அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. 2.5 லட்சம் கோடி ஈபியில் கடன் வந்து நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மேன் பவர் பற்றாக்குறை. இன்றைக்கி அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இடத்துல நாங்கள் சரி பண்ணுறோம், ஆள் பற்றாக்குறை இல்லை, இந்த டெண்டரில் வந்து முறைகேடு நடக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு மெகாவாட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 மெகாவாட் எடுக்குதுன்னு வச்சிங்களேன், 25 லட்சம் ஒரு மெகாவாட்டுக்கு வாங்கினா பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுத்துடணுமா. 10 மெகாவாட்டுக்கு 2.5 கோடி ரூபா கொடுக்கணும். அதை வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் மறந்துடாதீங்க, விஜய் கட்சியில் இருக்கிற வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆகுறாங்க. யங்ஸ்டர்ஸை தயவு செய்து வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே சார், அது அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் ஆனால் அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நாலேஜபிளே இல்லாமல் இருக்காங்களே சார். நான் எந்த துறை அமைச்சர்னு கூட தெரியாத அளவுக்கு இல்லை சார் இருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்தவனுங்கள்லாம் வந்து ஜீனியஸுங்களா?
நான் கேட்குறேன் சார், 16 நாளில் நீங்கள் எந்த துறை கூட தெரியாமல் இருக்கிறன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ 70 ஆண்டு காலமாக இருக்கிறவங்களாம் அதான் சொல்கிறேன் சார். அப்போ எல்லாம் என்ன படித்தவனுங்களா? பஸ் கண்டக்டராக இருந்தவனுங்க தானே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சவனுங்க தானே. இனி மல்டிமீடியா கப்பல் துறையெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் வந்து 16 நாளில் வந்து முன்னே அவன் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டே தெரியலன்னு சொல்லும் போது, இன்றைக்கி நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. விஜய் என்ன பண்ணார், கண்ட்ரோல் அவர் கிட்ட வச்சுக்கிட்டு அவர் கூட இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணி பப்ளிக்கை சந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நிர்வாகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்காணிக்கிறாங்க. அவங்க கொடுக்குற பிளானிங்கில் தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து இப்போ கூட சொல்கிறேன், இது ப்ளஸ்ஸு தான் ஆகும். இன்றைக்கி வந்து நான் வார்த்தை விடுறது முக்கியம் இல்லை சார். நாளைக்கு வந்து எதே இடத்துல வரும்போது அந்த மாற்ற வேண்டிய நிலைமை எனக்கு வரக்கூடாது. அதெல்லாம் நான் எதுவாக இருந்தாலும் டேராக இந்த இடத்துல வைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க வந்து இன்னைக்கு கேட்குறாங்க, அவன் துறைக்குள்ளே போகிறான். அட்லீஸ்ட் அவன் வந்து வந்த 16 நாளாக வந்து ஃபீல்டில் தானே இருக்கிறான் எல்லாத்துலேயும். விஜயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் வரட்டும், எதில் ஒன்றா வரட்டும் சார். காலைல வந்து சாயந்தரம் உட்கார்றாருல, அவருக்கும் தெரியும். அவரை விட்டுட்டு நீங்கள் என்ன கோட் சுற்றணும் அங்கே ஓட சொல்கிறீங்க, ஓடக்கூடாது சார். மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சீட்டில் உட்காந்து மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தான் என் துறைக்கு 34 அமைச்சரை நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு சிஎம் இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மழை வந்துச்சுன்னா உடனே வந்து கொடையை எடுத்துக்கிட்டு பூட்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் தண்ணியில் போயிட்டு ஒரு மேப் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் அப்படி அது கிடையாது. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஒன்றா வந்து டு பி மேனேஜ். உனக்கு கீழே 35 அமைச்சர்கள் இத்தனை எம்எல்ஏ போட்டால் போடா உன் தொகுதிக்குன்னு சொல்லணும். உட்காந்த இடத்துல நான் சிசியில் எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கணும். நான் இறங்குறதால பப்ளிக்குடைய பிரச்சனை தீரப்போகிறது கிடையாது சார். நானும் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணவன் தான், புரியுதுங்களா? சும்மா வந்து நான் இறங்கி போனேன்னா நான் அங்கே போய்ட்டு அப்புறம் இங்கேயும் பார்ப்பான். உட்காந்த இடத்துல வந்து பார்க்கணும். நீ தெருக்கு வர வேண்டாம், இருந்த இடத்துலேருந்தே எல்லாம் ஆக்டிவேட் பண்ணு. போ, ஐஏஎஸ் போ, ஐபிஎஸ் போ, வட்டச் செயலாளருங்க அங்கே போ, உட்காந்த இடத்துல நீ ஃபோன் போடு, எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். இன்னைக்கு கூட வந்து சொல்கிறேன் சார், என்னுடைய ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு நினைக்கிறேன் சார். இப்போ பிஜேபியில் வந்து பார்ப்போம்னா 68,000 பூத் இருக்குது. இது ஒரு கட்சியில் 70,000 80,000 இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆள் வந்து நீங்கள் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 68,000 பூத்தில் 70,000 பூத்து கூட வச்சுங்க சார். 70,000 பூத்துக்கு ஒரு பூத்தில் 2 பேரை போடுங்க. அந்த 2 பேர் என்ன ஒன்றா வந்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 2 பேர் வந்து பிடபிள்யூவில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 2 பேர் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 2 பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணோன்னா அந்த பூத்தில் 2 பேரை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பூத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நீ வந்து உளவுத்துறை மாதிரி நீ கொடு. இங்கே லைட் எரியல, இங்கே ரோடு சரியில்லை, அங்கே தண்ணி வரல, இங்கே குப்பை இல்லை, இதுக்கெல்லாம் வந்து 2 போடலாமே சார். மேனேஜ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் சார். மறுபடியும் சொல்கிறேன், துறையில் வந்து அதெல்லாம் வந்து நீ வந்து எதுக்கோ செலவு பண்ணுறல. ஒரு பூத்துக்கு 2 பேர் அரசாங்க ஊதியமாக போடு, இல்லை நீ வந்து 100 நாள் 124 வேலை திட்டத்தை போடலாம். அது சிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அவனுக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம் கொடு. முடியுமா முடியாதா சார்? அந்தந்த பூத்தில் கண்காணிச்சாவே அங்கங்கே இருக்கிற பிரச்சனை தீர முடியுது. நான் வந்து இடத்துல சொல்கிறேன், ஏன்னா யாருமே வந்து கம்ப்ளைண்ட் ஏறி போய் வந்து இபி ஆஃபீஸ் போக தேவையில்லை. யாரும் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸ் போக தேவையில்லை. எந்த குறையாக இருந்தாலும் இவங்க ரிப்போர்ட்டில் வந்து இவங்களே முன்னிறுத்தணும் சார். பப்ளிக் கிட்டது அந்த கிரிவன்ஸே வரக்கூடாது சார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ண வந்து இந்த இடத்துல ஸ்மக்லிங் எனக்கு தகவல் வந்தது, இந்த இடத்துல வந்து பிளாக்ல விற்கிறாங்க, இதெல்லாம் போலீஸ் கூட வந்து என்ன ஒன்றா வந்து இன்டிமேஷன் கொடுத்தா போலீஸ் பண்ண முடியும் சார். இதுக்கு தேவை 1,40,000 பேர், 1.5 லட்சம் பேர் வந்து நீங்கள் வந்து நியமிக்கலாம். 10 லட்சம் கோடியை வந்து இன்னைக்கு வந்து நினைச்சா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடியை வந்து குறைக்க முடியும். நேர்மையாக ஆட்சி நடந்தா, ஊழல ஆட்சி நடந்தா, இதெல்லாம் நினைச்சா ஒரு கவர்மெண்ட் நினைச்சா சாத்தியம். இது நான் சொல்றேன் என் தனிப்பட்ட இதில். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பூத்தில் 2 பேர் போடுங்க, நிச்சயமா பெரிய மாற்றம் வரும். அதனால இந்த அரசாங்கத்துக்கு அவங்க கேட்குற அவகாசத்தை கொடுங்க. நான் சொல்ற மாதிரி வந்து என்னுடைய தனிப்பட்டது 6 மாதம் விமர்சனம் பண்ணுறதால நீங்கள் இலவசமாக வந்து விஜயை தான் ஹைப்பில் தூக்கி விட்றீங்க. முதல்ல அவர் வழியில் அவர் என்னென்ன நினைக்கணும் எல்லாம் பண்ணட்டும், வந்தால் நல்லது தானே சார். பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஒன்று சொல்கிறாங்க, எந்த எம்பியும் இல்லை, எந்த எம்எல்ஏ இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மையோ அது தயவுசெய்து ஈகோ பார்க்காம மத்திய அரசாங்கத்துக்குன்னு வாங்கிட்டு வாங்க சார். தயவுசெய்து மத அரசியல் பண்ணாதீங்க, ஜாதி அரசியல் பண்ணாதீங்க. இது ஒரு குடிமகனுடைய கோரிக்கை சார், ஆதங்கம். நினச்சா பண்ண முடியும் சார், ஆனால் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிங்க விடமாட்டேன்றாங்கல்ல சார். பட் ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி டைமுன்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டாலுமே இப்போ மேகதாது அணை எடுத்துக்குவோமே சார், அது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு போன பிரச்சனை தான். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக மோடிக்கு லெட்டர் போடுறாரு சார். பக்கத்தால் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது, இங்கே கூட்டணி காங்கிரஸ் தான் இருக்கிறீங்க. நாளைக்கு ராகுல் காந்தி வேறு விஜய் அவர்கள் மீட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த மேகதாது பற்றி கேட்கலாமே. ஏன்னா அங்கே டிகே சிவகுமார் அடித்து சொல்கிறாரு, தமிழ்நாடு என்ன சொன்னாலும் எங்கள் அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் டேம் கட்டியாவே அப்படி தைரியமாக சொல்கிறாரு. மதிக்க மாட்டேங்கிறாரு சார் நம்ம சிஎம். இவர் மோடிக்கு லெட்டர் போடுறாரு. இல்லை சார், யார் அது அரசியல் பண்ணாங்க?
இதில் யார் அரசியல் பண்ணுறாங்க உங்களை கேட்குறேன். காங்கிரஸ் தானே சார், காங்கிரஸ் கூட்டணியோட தான் ரொம்ப விஜய் நன்றி அவர்கள் சார். இருக்காரு. ரொம்ப நன்றி சார் காங்கிரஸ்ன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் மோடி மோடி மோடின்னு சொல்லுவானுங்க. ஏதோ மேகதா அணை பிரச்சனை இப்போதான் ஏதோ வந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். லெட்டர் முன்னாடி இந்த சிஎம்மும் போட்டார், அதுக்கு முன்னாடி இருக்கிற சிஎம்மும் போட்டாங்க, ஒரு சிஎம்மும் எழுதின்னு தான் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி உன் நண்பன், உங்கள் அமைச்சர்களே 2 காங்கிரஸுங்க இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேருந்து அந்த சிஎம்கிட்ட சொன்னால் ஆஃப் ஆகிட போகுது. இங்கே தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரி தானே சார். மோடி தமிழ்நாட்டுடைய எதிரி தானே. இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எதிரிக்கிட்ட எதுக்கு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் நண்பன்கிட்டே கோரிக்கை வைக்கலான்னு. இதனால தான் சார் நாங்கள் கேள்வி எழுப்புறது என்ன, விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி ஏன்னா இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. சார். அரசியல் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கிடையாது. அரசியல் யார் பண்ணுறாங்க நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. தயவு செய்து அதான் சொல்கிறேன். இனி 2029 சரி 31 சரி பிஜேபி வெஸ்ட் டிவிக்கே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து நிலையாக நிற்க போது இன்றைக்கி திராவிடங்களோட முகம்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் வந்து சொல்கிறேன் இவனுங்க வந்து ஏன் அதே மாதிரி ஒரு பிரதமராக அவர் கடமையை அவர் செய்கிறார். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த மேகதான அணையால் வந்து எத்தனை டெல்டா மாவட்ட விவசாயிகள் பலனடைகிறாங்க சார். அது வந்து நீர் ஆதாரம் சார். எத்தனை கிராமங்களுடைய இது வாழ்வாதாரமே அதுதானே சார். அப்போது நினச்சா மோடி அந்த இடத்துல ஏன் பண்ணக்கூடாது? ஆனால் அவர் பண்ணலையே. தமிழ்நாட்டுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதால தானே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து நேர்மையாக வந்து அந்த இடத்துல நடக்கிறாரு. நினச்சா இன்னைக்கு வந்து அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணியிருக்கலாம். இதே திமுக ஒரு வேளை காங்கிரஸ் ஒரு வேளை இருந்தாங்கன்னு வச்சுக்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிஜேபி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு வந்து அந்தந்த மாநில மக்கள் முக்கியம் தான் சொல்கிறாங்க தவிர இதனால வந்து ஒன்றும் பண்ண எப்படி சார் வந்து உரிமையே இல்லைன்றார் சார் சிவகுமார். இன்னைக்கு சிஎம் ஆக போகிறாரு. ஆமாம் சார். நான் கேட்குறேன் இன்னைக்கு சிஎம் ஆக போகிறாரு. அப்போ அரசியல் யார் பண்ணுறாங்க? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கேரளாவில் ஒன்று பேசுகிறான், தமிழ்நாட்டில் ஒன்று பேசுகிறான். இன்னைக்கு உனக்கு கூட்டணி கட்சியில் வந்து நான் கேட்குறேன் ஊழல் பண்ண தீய சக்தின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு தீய சக்தி பண்ணி ஊழலுக்கு வந்து அங்கே கொடுத்தவனை கூட்டு வந்து உங்கள் கட்சியில் வச்சு நீ அமைச்சரை கொடுத்த. அப்புறம் அவனை இன்னைக்கு புனிதமாயிட்டானா? நான் விஜயை பார்த்தே கேட்குறேன். வீரமணி சொல்கிறாரு அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு கதறானுங்க திருமாவளவனும் சொன்னார் நல்லதுக்கு இல்லை. வன்னியர் சொல்கிறார் நல்லதுக்கு இல்லை. ஏண்டா நீ ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் வந்து சொன்னவன் நீ இன்னைக்கு நீ சீட்டை வாங்கிட்டு போய் வந்து அவங்க உட்காந்துருக்குற. ஆனால் வந்து அவங்க வந்து வந்துடக்கூடாது. வெக்க கேடு சார். திருமாவளவன் வந்து தன் சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணல. கம்யூனிஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிறதுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஐயோஎம்எலுக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்குது. ஜவாஹிர்லாங்க இப்போ தான் வந்து சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு வந்து இது வந்திருக்குது. அப்போ இத்தனை நாள் இவனுங்கெல்லாம் வந்து இவங்க கொள்கை மண்ணாங்கட்டிலாம் எங்கே போச்சு சார்? 22 நாங்கள் வலுவாக இருக்கிறோம் கொள்கை ரீதியாக இருக்கோம்னா இப்போ எங்கடா போச்சு உங்கள் மயிர் கொள்கை? நான் கேட்குறேன். அதனால் வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து தயவு செய்து என்ன ஒன்றா வந்து விஜய் வந்து அதை தான் சொல்லுவார் சார். டேரா வந்து முடிவெடுங்க. மக்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்கள் கூட இருக்குது. உதவி பண்ணத்துக்கு தயாராக இருக்குது. தயவு செய்து வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து எதை வச்சு அரசியல் பண்ணாங்களோ அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா திமுக எப்படி அழிஞ்சுதோ அதிமுக எப்படி அழிஞ்சுதோ டிவிகேக்கும் நாளைக்கு நெருங்கிடும். டிவிகே டேரா வந்து ஒரு தலைவனாக வந்து முடிவெடுத்தாங்கன்னா நம்ம அண்ணாமலை இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா? அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து எடுத்தாருன்னா வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு டேட்டா இல்லாமல் பேச மாட்டார். தைரியமான முடிவு எடுப்பார். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு கணிச்சு. அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை விஜய்க்கு இருந்தால் யூபியில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் மாதிரி வந்து அவர் செயல்படணும். தமிழ்நாட்டுடைய குற்றங்களும் குறையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேலும் வந்து இதடும், பொருளாதாரம் முன்னேறும், கடன்லேருந்து வெளியே வரலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட கேம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதில் அரசியல் பண்ணாதீங்க. உங்கள் சிஎம்க்கு உறுதுணையாக இருக்குது. ஓகே சார். சார் அற்புதமாக வழக்கு கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திலைபலம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த்.